பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 25ஆம் அதிகாரம், அதில் 8ஆம் வசனம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தரே இதை உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அதிலிருந்து மாறாதவர். நம்ம எல்லாமே தெரியும், மனமாற மனுபுத்திரன் அல்ல, நமக்கு எல்லாமே தெரியும். தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா, ஒரு வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அதிலே நிலைத்து நிற்பார். நம்ம தான் அந்த வாக்கை பெற்றுக்கொண்டும், வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டும் அதிலே நிலைத்து நிற்க தவறுவதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் அந்த வாக்கை பெற்றுக்கொண்டோம் வச்சுக்கீங்களேன், கர்த்தருடைய அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்க ஆரம்பிச்சிடுவோம், மிகப்பெரிய ஊழியமாக ஓட ஆரம்பிச்சிடுவோம், நம்ம ஊழியக்காரராக ஓட ஆரம்பித்து விடுவோம். இந்த வசனம் என்ன அழகான இருக்கு பாருங்களேங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களையும் இருந்து கண்ணீரை துடைத்து. அப்ப தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய கண்ணீரை துடைக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். அவர் சமூகத்துல கண்ணீர் விடுகிறோமா, இல்ல உலகம் மனிதனுக்கு முன்னால போய் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோமா? இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே, இப்படி என்னை பண்ணிட்டீங்களே, இப்படி என்னை செஞ்சுட்டீங்களே, இப்படி என்னை பழி வாங்கிட்டீங்களே, இப்படி என்னை அடிச்சிட்டீங்களேன்னு உலக மனிதனுக்கு முன்னால் நம்ம அழுதுகிட்டு இருக்கோமா? தேவனுக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கிறோமா? உலகத்துக்கு முன்னால் அழுதுன்னு வச்சுக்கீங்களேன், அது உங்களை இன்னும் அழுகைகளை தான் கொண்டு போகும், இன்னும் தோல்விகளை தான் கொண்டு போகும். ஆனா கர்த்தராகிய இயேசுவின் முன்பாக அழுதுன்னு வச்சுக்கீங்களேன், உங்கள் கண்ணீரை தூர்த்தியில் வைத்திருக்கிற தேவன் அதற்கு பலன் தராமல் போகவே மாட்டார், பலன் தராமல் போகவே மாட்டார். கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அழகா சொல்றார், உங்க கண்ணீரை துடைத்து விட்டேன், கண்ணீரை துடைத்து விட்டேன். எப்போ அதெல்லாம் நடக்கும்? தேவ சமூகத்தில் நம்ம அமரும் பொழுது, கர்த்தாவே என்னால் முடியல ஆண்டவரே, நான் என்ன நல்லா இருந்தாலும் என்ன உண்மையா இருந்தாலும் என்னை இப்படிதான் ஆண்டவரை நடத்துறாங்க அப்படின்ட்டு நீங்க ஆண்டவரிடம் முறையிட ஆரம்பிக்கும் போது, கர்த்தரிடத்தில் முறையிட ஆரம்பிக்கும் போது தேவன் அதற்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். அதான் பாருங்க, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார், நீக்கி போட்டார். அதாவது தமது ஜனத்தின் நிந்தைன்னு என்ன? அடுத்தவங்க சொல் பேச்சுகள், பிரச்சனைகள், அடுத்தவங்க உங்களை கேலியா பேசுறது, அடுத்தவங்க உங்களை ஊர் ஃபுல்லா போய் உங்களை தவறா பேசுவது. இப்போ யார் தெரியுமா, இப்போ எப்படி தெரியுமா, ரொம்ப நாள் தாங்க எல்லாமே நடந்துச்சு, இப்போ தாங்க எல்லாத்துக்கும் காரணம். செஞ்சவங்க தான் போய் சொல்லுவாங்க, செய்யாதவங்க சொல்ல மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக வந்தவங்க தான் முதல் ஆளாக வெளியே போய் சொல்லுவாங்க, இப்போ தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தாங்க அப்படின்னு உங்களை பற்றி தூத்தி திரிவதே அவங்களோட காரியமாக இருக்கும். ஆனால் தான் தேவன் அழகா சொல்றாரு, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். அப்போ பூமியிலே இராதபடினா அது பாருங்களேங்க, உங்களுக்கு எதிராக யாராலையும் நிற்க முடியாது. தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு எதிராக யாராலும் ஒரு நாவு கூட அசையாது. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு சுதந்திரம் படிக்கணும். நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு எதிராக ஒரு நாவு கூட அசைக்க முடியாது, ஒரு இமை பொழுது கூட அவங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்க முடியாது, செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தகப்பனவர் கண்ணீரை துடைக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய நிந்தையை பூமியிலே இராதபடி நீக்கி விடுவாரா. அப்ப எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்களேங்க. அதை யார் சொல்றா? தீர்க்கதரிசிகள் யார் சொல்லல, தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சொல்லுகிறார். அது ஏசாயா தீர்க்கதரிசி அழகா எழுதியிருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தெரிந்து கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் தான் முழு வேதமும். அப்ப நம்ம அதிலே கேட்டு அதிலே புரிந்து கொண்டு நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தரே இதை சொன்னார். என்ன சொன்னாரு? உங்க கண்ணீரை துடைக்கிறார், உங்க கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார், உங்க கண்ணீர்களை துடைப்பதற்கு அவர் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீர் விடுறீங்களா? ஒரு சொட்டு கண்ணீர் போதும். வெளியில கண்ணீர் இல்லாட்டால் ஒரு சொட்டு கண்ணீர் போதும். கர்த்தர் உங்கள் நிந்தையை பூமியிலே இராதபடி நீக்கப்பட வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட கர்த்தர் பார்த்தீங்களாங்க, அவர் அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாருங்களேங்க. அதை யார் சொல்றா? கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார். இப்பேற்பட்ட கர்த்தரை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு பயப்படணும்? கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார், அவரோட காத்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராக நீர் எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய நிந்தையை பூமியிலே இராதபடி நீக்கி போடுவேன் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக நன்றி 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 தவறு நன்றி தவறு. ஏஸ் தவறு. எங்கள் ஆவியை எங்கள் உயிரை எங்களை
ஆத்மாவை உயிர்ப்பிக்க செய்த வார்த்தைகளுக்காக நன்றி 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 தவறு நன்றி தவறு. நாங்கள் உமது சமூகத்திலே கண்ணீர் சிந்துகிறோம். நீர் அதை துடைத்து போடுவீர், எங்கள் நிந்தையை பூமியிலே இராதபடி நீக்கி போடுவீர் என்று சொன்னது கிருபையான வாக்குக்காக நன்றி 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 தவறு. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே உமது சமூகத்திலே தங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் மூலமாக, வியாபாரத்திலே நஷ்டங்கள், வேலையிலே பிரச்சனைகள் மூலமாக உமது சமூகத்திலே கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கும் பிள்ளைகளை, தங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கும் பெற்றோர்களை உமது சமூகத்தை தெரிகிறோம் அப்பா. நீர் அவர்கள் கண்ணீரை நீக்கி அவர்கள் ஜெயமாக மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.